அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற நமது உறவு கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஜெகன் அவர்களை தான். வாங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, கேட்போம். வணக்கண்ணே. வணக்கம், சொல்லுங்க. கீழ்வேலூர் தெற்கு ஒன்றிய செயலாளராக நீங்கள் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் கட்டமைப்பு மிகச்சிறப்பாகவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் எப்படி நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்தீங்க, எதை அடிப்படையாக வச்சு வந்தீங்க, முதன்மையான கருத்துக்களை பதிவிடுங்க. நான் வந்துன்னா 2020 கட்சியில் இணைஞ்சேன். ஆனால் 2019 நான் ஓட்டு போட்டேன். ஆனால் 2020க்கு அப்புறம் தான் இந்த கட்சி உள்ள எப்படி போடுறது என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியாமலே இருந்தது. அதுக்கு முதல் காரணம் நீங்க தான். எங்க ஊருக்கு வர்றப்ப நம்ம அண்ணன் சீமான் புகைப்படத்தை எதுக்க வண்டியில ஓட்டிட்டு வந்தீங்க. அப்பதான் நான் உங்களை சந்திச்சு எப்படி என்னென்ன எப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்க நிறைய பேரை அறிமுகப்படுத்தி விட்டீங்க. நான் முதலா எப்படி எல்லாரோடையும் அறிமுகமானதுக்கு காரணம் எப்படின்னா, முதலா நம்ம ராகுல் ஹமீது ஐயா நினைவேந்தலுக்கு என்ன நீங்க தான் அழைச்சிட்டு போனீங்க. அப்பதான் எனக்கு இங்க மண்டல செயலாளர், மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர் எல்லாரும் அறிமுகமானாங்க. அடுத்த ஒரு 2 நாளுக்குள்ளேயே நான் கிள்ளுக்குடியில நாம் தமிழர் புலிக்கொடிய நான் ஏத்திட்டேன். இதற்கு என்ன முக்கிய காரணம்னா, என்னோட பெயர் எப்படின்னா, ஒரு 10 வயசா இருக்கும்போது எங்க அப்பாட்ட நான் கேட்டேன், எனக்கு எதுக்கு ஜெகன் பேர் வச்சிங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, அப்ப அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு அப்ப விவரம் இல்லைன்னாலும் சொன்னது இதே மாதிரி இலங்கையில தமிழருக்காண்டி முதல்ல குரல் கொடுத்தது ஜெகன் குட்டிமணி அப்படிங்கிறவரு, அதனாலதான் உனக்கு இந்த பேரை ஜெகன் வச்சோம் அப்படின்னாங்க. அப்பையிலேருந்து அப்போ நான் ஒரு 10 வயசுல ஒரு சிறுவன், அதனால எனக்கு அப்போ புரியல. அப்புறம் விவரம் தெரிஞ்ச பிறகு இலங்கையில நம்ம தலைவர் பிரபாகரன் அந்த போராட்டம் நடத்தினப்ப எனக்குள்ளேயே ஒரு உணர்வு வரும், நம்ம அங்க தமிழன் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நான் எப்படி இருந்தேன்னா, அப்ப நம்ம நாம் தமிழர்னு கட்சி தமிழ்நாட்டுல இல்ல. நான் அப்ப ஒரு அதிமுக தான் இருந்தேன். அப்ப எப்படி பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த எல்லா கட்சியை விட ஜெயலலிதா அந்த அம்மையோட ஒரு ஆளுமை பிடிச்சிருந்தது இருந்தது. அப்பயே பாத்தீங்கன்னா 2009க்கு பிறகு எனக்கு அண்ணன் சீமானையே கொஞ்சம் நல்லா தெரியும் வச்சுக்கிட்டீங்கன்னா. ஏன்னா இந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அண்ணன் திமுக காங்கிரஸ் இவங்களை எதிர்த்து அண்ணன் குரல் கொடுத்தாரு. அதே 2011 எதிர்த்து குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2016 தனியா நின்னப்ப கூட அதை பத்தி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் போக அவர் பேச்சை கேட்க எனக்கு அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாம, அங்க நம்ம தமிழ சாகுறானே அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுறப்பதான் இதுதான்டா தமிழ் தேசியம் அப்படின்னு புரிய வச்சது எனக்கு அண்ணன் சீமான். அதுக்கப்புறம் எனக்கு அவர் மேல இன்னும் அவர் பேச்செல்லாம் அப்படியே கேட்டு ரொம்ப ஆர்வமாயிட்டு. இன்னொன்னு அவர் ஒரு கருத்தை சொல்லுவாரு, அரசியல் என்பது ஒரு மனிதனுக்கு மட்டும் இல்ல, காக்கா குருவிலேந்து மண்புழு மண்ல உள்ள உங்களுக்கு உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே அரசியல் என்பது தேவை, அனைத்து உயிர்களுக்கும் சமம் அப்படிம்பாரு. இதை எப்படி என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு இருக்கும் போதுதான் அவர் பேச்ச அடிக்கடி கேட்கும் போதுதான் சொல்லுவாரு, மண்ணுல எந்த உயிரினமும் அந்த எப்படி சொல்றதுன்னா மண்புழு அந்த புழுக்கள் எல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், மனிதனுக்கு வாழ்வாதாரம் இல்லை. அதே மாதிரி மரங்கள் எல்லாம் எதுவும் இல்லைன்னா பறவைகளுக்கு வாழ்வாதாரம் இல்லை. இன்னொன்னு என்ன செய்யுதுன்னா, ஒரு காக்கா இருக்குன்ட்டு நம்ம ஈஸியா நம்ம எடை போடுறோம். அந்த காக்கா என்ன செய்யுதுன்னா, ஒரு ஆண்டுக்கு 16,000 மர விதைகளை தூவி விடுது. இங்க உங்களுக்கு நம்ம இங்க ஒரு வேப்ப மரம் இருக்கு, இங்க அது பழத்தை திங்குது, இதுல இருந்து போய் உட்காந்து வேற இடத்துல அது கழிவை இறக்கும்போது இதெல்லாம் எனக்கு மற்ற கட்சியில இருந்தப்பெல்லாம் இதே மாதிரிலாம் எங்களுக்கு யாரும் சொல்லல. யாருமே சொல்லல. எல்லாமே இப்ப மக்கள் இப்போ வரைக்கும் 100க்கு ஒரு இன்னைக்கு 36 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கோம், 8% ஓட்டு தான். பாக்கி ஓட்டு எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டுன்னா, யாரு ஆட்சிக்கு வந்தா இலவசமா கொடுப்பாங்க. நானே ஒரு அந்த கட்சியில இருக்கும்போது அந்த மனநிலை எப்படி வந்ததுன்னா,
அவரு 2 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தாரு, ம். இவங்க இலவசமா கொடுக்குறாங்க. அப்ப எனக்கு வந்து அந்த இலவசத்தை தான் நான் நோக்கி இருந்தேனே தவிர, கண்டிப்பா இதனாலதான் அடிப்படை காரணம். இது இல்லைன்னா இலவசமும் கொடுக்க முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி நான் தமிழர் கட்சியில பயணிச்ச பிறகு இந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஊர்ல கொடியேற்றினேன். அப்புறம் நீங்க எல்லாம் அப்பண்ண மண்டல செயலர், மாவட்ட செயலர் நம்ம ராஜேந்திரன், அப்புறம் தொகுதி செயலர் பழனிகள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து நல்லா சிறப்பாக செயல்படுறீங்க அப்படின்ட்டு ஒன்றிய செயலர் பொறுப்பு கொடுத்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவு எனக்குள்ள குறிப்பிட்ட இடத்துல எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொடியேற்றிட்டு இருக்கும். இன்னும் ஒரு 2-3 இடம் தான் இருக்கு. ஊராட்சிகள் தான் இருக்கு. இதையும் சிறப்பா செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை. சிறப்பு. இப்ப இவ்வளோ காலம் நீங்க தேர்தல் காலத்துல நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அண்ணன் சீமான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு. 15 ஆண்டுகள் ஆச்சு கட்சி தொடங்கி. 8 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் காலத்துல நிக்கிறோம். மக்கள் கொடுத்திருக்க இந்த அங்கீகாரம் போதுமானதா இருக்கா? இல்ல மக்களை வந்து என்னைக்குமே நம்ம திடீர்னு ஒரு ஆளை மாத்திட முடியாது. இப்ப அண்ணன் பயணிச்சது அதிகம். ஆனா வந்து இதே வேற யாரும் வந்து இதே மாதிரி பயணிச்சிருந்தாங்கன்னா நம்மள்ட்ட 10 லட்சம் ஓட்டு இருக்க, இன்னும் எவ்வளவு வேணாலும் பணத்தை வாங்கிட்டு ஒரு கட்சியோட எனக்கு 15 சீட்டு கொடு, 20 சீட்டு கொடு, ஒரு 100 கோடி ரூபாய் பணம் கொடு அப்படின்ட்டு ஒரு கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் வச்சது இல்லை, வைக்கல. எதுக்குன்னா ஊழல் கட்சி, ஏன் நம்ம போய் அவங்கள்ட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் இதுக்கு நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நம்ம தனித்துவமாவே நிக்கணும், தனிச்சு நிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இன்னைக்கும் அதே மாதிரிதான் நாங்க போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்துக்கு மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா? நம்மள உங்களுக்கு மாற்றம் 2016ல 4 லட்சம் ஓட்டு வாங்கணும், 1.1%. 2017ல 17 லட்சம் ஓட்டு வாங்கணும், 3.75. 2021ல 7.35%, 31 லட்சம். இப்ப 24 நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து 36 லட்சம், 8.22% ஓட்டு வாங்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவிலே சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி வந்து தனித்து நின்று ஒரு தேர்தல் ஆணையத்திட்ட அங்கீகாரம் பெற்றதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் கட்சி ஒண்ணு இருக்கு, அவரு நல்ல மனிதர், அவரோட தேசிய திராவிடம். ஏன்னா அவர் வந்தது எப்படின்னா அனைத்து கட்டமைப்பும் அவர்கிட்ட இருந்தது. எப்படின்னா ஒரு 25 வருஷத்துக்கு மேல 30 வருஷத்துக்கு மேல சினிமா திரை உலகத்துல அவர் முகத்தை காட்டினாரு. அதுக்கப்புறம் ரசிகர் மன்றம் மூலமா அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தினாரு. வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப அண்ணன் வந்து நீங்க 2009க்கு அப்ப பேசுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அந்த காணொலியில எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கேன். அவர் ஒரு கூட்டத்துல பேசும்போது ஒரு 30 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50,000 பேர் இருக்காங்க. இதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தொடரணும், நோக்கமும் அதுதான் எங்களுடைய எண்ணமும் சரி, செயல்பாடுகள் அதை நோக்கிதான் நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா சிறப்பான. அடுத்தது கட்சியை விட்டு நிறைய பேர் வெளியில போற மாதிரி போறாங்க. அது இயல்பா இருக்கிறதா, எல்லா கட்சியிலும் இருக்கிறதா. அதை ஒரு பெரிதுபடுத்தி இந்த ஊடகங்கள் காட்டிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அண்ணா, இதை எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து ஒரு நாட்டுக்கும் வார் நடக்குது. இப்ப எல்லாருமே போராடுறோம்னு வச்சுங்களேன். இப்ப நானும் துப்பாக்கிய புடி தோக்க ஏந்து சுடுவேன், என் பக்கத்துல உள்ளவங்களும் சுடுவாங்க, என் பக்கத்துல உள்ளவங்க அடிப்பட்ட சாவலாம். நான் அவங்கள பார்த்தேன்னு வச்சுங்களேன், என்ன சுட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. நான் அவங்கள விட மாட்டேன். அவங்கள போறவங்க போகட்டும், நம்ம இப்ப வேலை என்ன, நம்ம போர்க்களம் நம்ம எடுத்து போராடிட்டு இருக்கணும். இதுதான் என்னுடைய போறவங்க போகட்டும், அவ்வளவுதான். எத்தனையோ கட்சியில இருந்து எத்தனையோ பேர் போயிருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறப்ப எதிர்கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா அடுத்த சட்டமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சியில போனவங்க ஏன்டா போனவங்க நினைப்பாங்க. ஏன்னா அது ஆட்சி மாற்றம் வந்துடும். அதே மாதிரி ஏன் நம்மளுக்கு வரக்கூடாது, எல்லாம் நம்பிக்கை தான், அவ்வளவுதான். கண்டிப்பா. இப்போ அடுத்ததாக புதிதாக தம்பி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. அதுல அவர் பேசின சில விமர்சனங்கள், நாம் தமிழர் கட்சியை பத்தி அவர் பேசுறதுக்கு உரிமை இருக்கு, எல்லாரும் பேசியிருக்காங்க.
அதிகாரத்துல இருக்கிற கட்சிகளை தாண்டி அண்ணன் ம். சீமானை பற்றி விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? பயம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொல்ல போனா பயம், அவ்வளவுதான். ஐயோ நம்ம வந்துட்டோமே, நம்ம தோத்து போயிட்டோம்னா என்ன பண்றது? அது ஒரு அண்ணனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அண்ணன் தனித்தே தான்டா நான் போராடுவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அவரு முதல்ல கட்சியை ஆரம்பிக்கிறாரு. தன்னோட பலம் என்னன்னு மக்களுக்கு காட்டாமே எங்களோட கூட்டணி போடுறவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு உண்டு அப்படியே அது சொன்னாலே பயந்துட்டாருன்னு தானே அர்த்தம். இன்னொன்னு வந்து அவரோட நினைப்பு எப்படின்னா, எல்லாருமே எம்ஜிஆர் மடி வந்துட முடியும். அவர் ஒரு தலைவர். எம்ஜிஆர் அந்த திமுக இருந்து அந்த கட்சியை வழி நடத்தி ஒரு அந்த சட்டமன்ற உறுப்பினரா இருந்து அந்த கட்சிக்கே பொருளாளரா இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, இன்னொன்னு அவருக்கு திரைப்பட முகம், ஒரு அரசியல்வாதி, எல்லாத்தையும் வச்சு அரசியலுக்கு வந்தாரு. அவரு வென்ற முடிஞ்சது. எம்எல்ஏ அதான் சொல்றேன், சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு. இல்ல இன்னைக்கு புரிதல். இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு. இந்த மக்களுக்கும் மண்ணுக்காண்டி என்ன செஞ்சிருக்காரு? எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, காவேரி பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தது. அப்ப ரஜினி வந்து போராட்டத்துல கலந்துட்டாரு. அதுக்கு மட்டும் இவரை நான் பார்த்திருக்கேன். மத்தபடி வேற எதுலயுமே பார்க்கல. பல ஆயிரம் கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் சரி, எந்த ஒரு பேரிடர் நிதி என்ன இதுன்னு இன்ன வரைக்கும் எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியல. இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஊரா போய் அந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு வந்து முதல் 3 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு இது செய்யறாரு, அது பண்றது. இது எல்லாருமே தான் செய்வாங்க. சமூக ஆர்வலர்களே நிறைய பேர் அதை செய்யறாங்க. இது வந்து ஒரு இது ஒரு வந்து புதுசு. இன்னைக்கு அவர் மாநாட்டுல இறந்தவங்க 6 பேர் இறந்திருக்காங்க. தலா ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் கொடுத்திருக்காரு. இது 2 லட்சங்கிறது ஒரு வருஷத்துல ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான். அவனோட குடும்பத்தை எப்படி வச்சு காப்பாற்ற முடியும்? ஒருவேளை வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி நிதி இல்லாத ஒரு கட்சினா பரவாயில்ல. இப்ப நம்ம எல்லாம் எப்படி செய்யறோம்? 70 ரூபாய்க்கு மாநாடு நடத்துறீங்க. ஆமா, அது கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கலாம். ஆமா, கண்டிப்பா இந்த அரசாங்கம் வந்து விவசாயம் குடிச்சவங்களுக்கு நம்மளோட வரி பணத்துல இருந்து 10 லட்சம் கொடுக்குது. ஆமா, நம்மளோட வரி பணம். ஏன் இவர் ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கலாம். அது ஒரு இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே அதிகமா செலவு பண்ற மாதிரி தெரியல. அப்புறம் மக்களுக்கு எப்படி வந்து செய்வாரு? அவரு அதுதான் அதையும் மக்கள் நம்புறாங்க, உறவுகள் நம்புறவங்க நம்பட்டும், அவ்வளவுதான். நன்றிண்ணே, உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். என்ன நீங்க இத மாதிரி பேட்டி எழுதுறதுக்கும். வெல்லட்டும் புலிகள் படை, நாம் தமிழர். நன்றி.